அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 835வது நாளை எட்டுகிறது. இதில் நேற்றிலிருந்தே பொதுவான விஷுவல் மீடியா என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒரு செய்தியை தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது என்னவென்று சொன்னால், ட்ரம்பை கொலை செய்வதற்கு, அதாவது அமெரிக்காவின் அதிபரை கொலை செய்வதற்கு ஈரான் திட்டம் போட்டதாகவும், இதற்கு முன்னால் உள்ள திட்டம் தோற்று போனதாகவும், இனி அது தோக்காது என்றும் ஒரு செய்தியை சொல்லி, அதற்கு ட்ரம்ப் அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுமே ஆனால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று பதில் சொல்வதாகவும் செய்திகள் நேற்று நம்ம சன் நியூஸ்ல இருந்து எல்லாருமே இதை ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு த்ரெட்டு ஈரான்ல இருந்து வந்ததான்னு கேட்டா இல்லை, ஈரான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஏன்னா ஒருவேளை இது உலக அரங்கிலே உள்ள லோக்கல் மீடியா, அதாவது ரீஜனல் மீடியான்னு சொல்லக்கூடிய வட்டார செய்திகளாக இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு செய்தி பரப்பப்படுகிறது, அதுக்கு பின்னால் மிகப்பெரியதொரு கட்டமைக்கப்படுகின்றது. இதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை அமெரிக்காவிலே அவருக்கு எதுவும் ஆபத்து இருக்கிறதா என்று எண்ண தோன்றுகிறது. அதை சில நேயர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அங்கே கண்ணா பின்னா என்று அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் குலைந்து போய் கிடக்கிறது. ஆகவே அங்கு ஒரு கூட்டம் பயங்கரமான வெறுப்போடு இருக்கிறது ட்ரம்போடு. அதுவும் அவர்கள் பணக்கார கூட்டம். ட்ரம்ப் பதவி ஏற்றோன்னா நிறைய பெரிய பணக்காரர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறின செய்தியை நம்ம உங்களுக்கு சொன்னோம். இது ஒரு செய்தி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது ட்ரம்போட இன்னொரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். ட்ரம்ப் ஏதாவது செய்தியாளர் மாதிரி டெரில் நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஒரு செய்தி என்னன்னா, காசால ஒரு அழைத்து செல்லப்பட்டவரோட உடம்பை போராளிகள் திரும்ப கொடுக்கணும். அந்த அழைத்து செல்லப்பட்டவரோட உடம்பு எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் சொல்றாரு. அது அவங்க இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், எனக்கு தெரியும் சொல்றாரு. இது எதை வைத்து சொல்லுகிறார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன எழுதுகின்றது என்று சொன்னால், அந்த ராம் ஜிவல்லிங்கிறவருடைய உடல் எந்த ஏரியாவில் இருக்க முடியும் என்பதைத்தான் எங்களுக்கு தெரிகிறதே தவிர, ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பது தெரியாது. இந்த அளவுக்கு செய்தி தெரியும்னா ஹமாஸ்ட சொன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அவ்வளவு உடம்பையும் 28 உடம்புல 27 உடம்பை கொடுத்தவங்க இதை ஏன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க? எடுத்து கொடுத்தா ரஃபாவை ஓப்பன் பண்ணாம, ரஃபா கிராசிங்க திறக்காமல் இருப்பதற்கான எக்ஸ்கியூஸும் இஸ்ரேலுக்கு இருக்காது. அப்போ அதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் இன்னொரு அதிரடி அறிவிப்பு என்னன்னா, 2வது உலக போர்ல அமெரிக்கா தலையிட்டால்தான் டென்மார்க்கு முதலிய நாடுகள்லாம் தப்பிச்சு, கிரீன்லாண்டை அப்போ அமெரிக்கா டென்மார்க்கு விட்டு கொடுத்தது. இப்போ நாங்கள் அதை திரும்ப கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு 2வது உலக போரில் ரொம்ப பெரிய இழப்புகள் ஏற்பட்டது. அன்னைக்கு அமெரிக்கா இல்லைன்னா டென்மார்க்லையும் கிரீன்லாண்ட்லையும் நீங்கள் ஜெர்மன் மொழியை பேசிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஜப்பான் மொழியை பேசிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெர்மனோ ஜப்பானோ உங்களை வெற்றி கொண்டு இருக்கும் என்று இப்படி ஒரு திடுதிப்பமான அறிவிப்பு. அதனால இப்போ ராணுவ நடவடிக்கைகள் நான் எடுக்க போறேன் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு கிரீன்லாண்டு எங்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதின்னு அறிவிச்சிட்டார். அதனால அதை இனிமே திரும்ப பிடிக்க வேண்டியது இல்லை. இப்படி ட்ரம்ப் அடுக்கடுக்காக பல பைத்தியம் பிடிச்ச அறிவிப்புகளை செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் அரட்டு போயிருக்கான். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துலேயும் பேசுகிறார். ஏதோ ப்ரெஸ் மீட்டோ அல்லது சாதாரணமாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹவுஸில் நடந்துக்கிட்டே கொடுப்பாரு, அந்த மாதிரி உள்ள பேட்டியோ இல்லை. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சுவிட்சர்லாண்டில் டவோஸ்ங்கிற இடத்துல நடக்கு. அங்கே பேசும்போது இந்த மாதிரி பெரிய அறிவிப்புகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேல் ஹெப்ரான்ல ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. அதுக்கு எதிராக போராளிகளும் இப்போ தாக்குதல் நடத்திருக்கு. ஒரு முழு யுத்தம் வெஸ்ட் பேங்க்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த முழு யுத்தத்தை திரும்பியும் முடிப்பதற்கு இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், காசா போல ஒரு எக்ரிமெண்ட் வரணும். இப்போ இதுல கொலை செய்யறதுலேயும் குழந்தைகள் இருக்கு, கைது செய்யறதுலேயும் குழந்தைகள் இருக்கு. அப்போ இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, குழந்தைகளை இன்னும் குறிவைத்து கொலை செய்து கொண்டு இருக்கிறது என்பது அதிலிருந்து தெரிகிறது. இங்க காசா பகுதியில 11 பேரை நேற்று கொலை செய்திருக்கு. அதில் 3 பேர் ஜேர்னலிஸ்ட். எல்லாமே இந்த எல்லோ லைன், அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளால் உள்ள பகுதியில் நடக்கிறது. அது எல்லோ லைன் ஒன்று வச்சுட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்தில் நடக்குது. இந்த எல்லோ லைனுக்கு உள்ளால இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீன் கான்யூனிஸ்ட் பகுதியில் உள்ளவங்க
வெளியேறணும்னு ஒரு எவாக்குவேஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்கு. இதை ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாதும் பயங்கரமாக கண்டித்திருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு இது என்னன்னா, ட்ரம்போட இன்னொரு அதிர்ச்சி நடவடிக்கை, நத்தியானுவை கூப்பிட்டு இந்த பீஸ் போர்டில் சேர்த்துருக்கான். இது காசால அமைதி 364 கிலோமீட்டரில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள 60 நாடுகளுக்கு இன்விடேஷனு. அதில் இப்போ இஸ்ரேலையும் சேர்த்துருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்ரேல் தான் அங்கே உள்ள ஜெனோசைடுக்கு கூட்டுப்படுகொலைகளுக்கு காரணம். அதை அடிப்படையாக வைத்து ஐசிசி என்ற உலக குற்றவியல் நீதிமன்றம் அவரை இன்டர்நேஷனல் கிரிமினல், வார் கிரிமினல், எந்த நேரம் கைது செய்ய வேண்டும், கைது செய்யப்பட வேண்டியவர்னு அறிவிச்சிருக்கு. அவர் எப்படி பீஸ் போர்டில் வருவார்? மற்ற 60 நாடுகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இவனை கைது செய்ய ஒரு கைதியும் வந்திருக்கான். யார் கொலை செய்தானோ அவன் அந்த விசாரணையில் ஒரு பகுதிங்கிற மாதிரி அது வருது. அதில் இந்த பீஸ் போர்டில் பாலஸ்தீனர்கள் யாரும் இல்லை. அதனால் இந்த பீஸ் போர்டு பெரும்பாலும் பீஸாக போயிடும், துண்டு துண்டாக போயிடும், அது நிற்காது. ஆனால் இப்போ நமக்கு வேண்டியது இந்த அமைதி வாரியம் அல்ல, மாறாக இந்த நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா இருக்கு பாருங்க, அது செயல்பட தொடங்கினால் போதும். அது இன்னும் கேரோவில் தான் இருக்கு. அது ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கனரக வாகனங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு ரஃபா கிராசிங் தேவை. அது இப்போ என்ன சொல்லுதுன்னா, அது தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராசிங் வழியாக நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நாங்கள் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஒரே ஒரு ஆறுதலான ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னா, ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் பணம் என் கையில் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் வழியா அப்படிங்கிறாரு. அது அவர் செயல்பட தொடங்கினால் ஓரளவுக்கு நிம்மதியான அறிவிப்புகள் வரும். இப்போவும் உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி நேற்று இந்த குளிரால விழுந்த டென்ட்டில் 660 குடும்பங்களுக்கு உணவை கொண்டு சேர்க்க முடியாத நிலையிலிருந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. அவங்கள நாங்கள் இனிமேல் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம், திரும்ப அங்கே கொண்டு போவோம். ஆனால் இஸ்ரேல் அந்த நேரத்தில் தடுத்தா அது பிரச்சனை ஆகும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால் உணவுப் பொருள் கிடைக்கிறது 3 நேரம் ஏதோ கும்பி நினைகிறதுன்னு நம்ம சொல்லுவோமே தமிழில், அது மாதிரி யாவது கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அடுத்தது இப்போ காசால பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கோல்டும் இஸ்ரேலுடைய அடாவடித்தனங்களும் தான். அடுத்து இஸ்ரேலுடைய பொருளாதார நிலையை சொல்லும்போது அதனுடைய விவசாயம் அறவே வீழ்ந்து போனது. அதனால் இது அதிக நாட்கள் அதனுடைய பொருளாதாரம் நிற்காது. அது என்ன விழுந்தா என்ன, அமெரிக்கா அறிக்கை ரூபாய் கொடுக்கும். அடுத்தது ஈராக்கில் ஐன் அல் ஆசாத்ங்கிற பகுதியிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிவிட்டது. அதனால் இப்போ அந்த பகுதியில் ஈரானுடைய ப்ராக்சிஸ் அங்கே வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈரான் அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழு தயாராகும் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிறது, அது வலுப்பெறும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது ஒரு ஆர்ம்ஸ் ரேஸை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன். அது என்னவென்று சொன்னால், இந்த BB-2 பங்கர் பஸ்டர் 2ன்னு அமெரிக்கா ஒரு பெரிய விமானத்தை இதை வச்சுருந்தல, அதில் 21 விமானங்கள் இருந்ததில் 19 தான் இருக்குதான். இங்கே ஈரானை தாக்க போனால் 2 எண்ணம் திரும்ப வரலை. அது எங்கே போச்சுன்னு தெரியல, அமெரிக்காவும் தேடலை. ஆனால் ஒவ்வொரு இதுவும் $1 பில்லியன் விலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதிராக சைனா CH-7ன்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்கான். அது இந்த BB-2வை விட வலுவான ரேடர்லேருந்து அவாய்டு பண்ணி வேகமாக சென்று இலக்குகளை தாக்கக்கூடியதான். அதே மாதிரி புட்டின் ரஷ்யா TV-16 ஒன்று டெவலப் பண்ணியிருக்கான். அதுவும் இதை விட அதிகமான BB-2வை விட பயங்கரமான சக்தி கொண்டது. இப்போ சைனாவில் இருந்து பல 16 விமானங்கள் வழியாக ஈரானுக்கு பொருட்கள் வந்திருப்பதாக, ஆயுதங்கள் வந்ததாக சொன்னோம். அதில் CH-7ம் உண்டு. அப்போ இனிமேல் பங்கர் பஸ்டரை வச்சு ஈரானை பயமுறுத்த முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஈரானே டெவலப் பண்ணியிருக்க மிசைல் 10,000 கிலோமீட்டர் போய் வாஷிங்டன் வரையும் தாக்கக்கூடிய சக்தி உள்ளது. அடுத்தது, இது ஹிந்து ரஜா ஃபவுண்டேஷனுடைய 2 பெரிய வேலைகள் நம்மளை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அது என்னவென்று சொன்னால், கனடாவில் ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தினர் பிடிச்சி ஜெயிலே போட்டாங்க. அவன் காசாவில் பேபி கில்லர்னா அவனுக்கு பேர், குழந்தைகளை கொலை செய்தவன். இவ்வளவு துல்லியமாக டாக்குமெண்ட்டில் தயார் பண்ணி
அது எந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவன் செய்தான், அவன் எந்த பெட்டாலியனில் இருக்கான், அவன் இப்போ எங்கே இருக்கான்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அருமையாக அவனை ஜெயிலில் போடுவாங்க. அதை விட ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா? நியூயார்க்கில் ஒரு இஸ்ரேலிய பேபி கில்லர், அவனையும் பேபி கில்லர் தான் சொல்லுவாங்க, இஸ்ரேலை சார்ந்த காசாவில் குழந்தைகளை கொலை செய்த ஒருவன் என்ன பண்ணியிருக்கான், வந்து காமெடியன் மாதிரி அங்கே பல காமெடி ஷோஸை நடத்திட்டு இருக்கான். அது நேற்று நியூயார்க்கில் நடத்திட்டு இருக்கும்போது ஹிந்து ரஜப் குரூப்புக்கு தெரிஞ்சு அவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி ஒரு ஆர்ப்பாட்ட கூட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து அவன் காமெடி ஷோ நடத்தினதனுடைய அந்த அரங்கத்துக்கு வெளியில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவன் காமெடியன் இல்லை, அவன் வந்து பேபி கில்லர், அவன் காசாவில் குழந்தைகளை கொண்டவன் என்று சொல்ல பிறகு நியூயார்க் ஸ்பெஷல் போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் விசாரித்ததில் அவன் உண்மையிலே பேபி கில்லர், அவனை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட வேலை பாருங்கள். அவன் மார்வேடத்தில் கூட நியூயார்க்கு போக முடியல, அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு உளுந்து உதவி செய்கிற நியூயார்க்கு போக முடியலைங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது வந்து மிகப்பெரியதொரு சாதனையாக தெரிகிறது. அடுத்தது, இப்போ ஈரானில் நடந்துள்ள மக்கள் கிளர்ச்சி அது எங்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று அமெரிக்காவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் ஒருவர் நம்ம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டைவர்ஸில் நடக்க பாருங்க சுவிட்சர்லாண்டில், அதில் பேட்டி கொடுத்ததில் சொல்லியிருக்காரு. பொருளாதார தடையில் 2 இருக்குது. ஒன்று வந்து சாதாரணமாக நாங்கள் போடக்கூடிய பொருளாதார தடை, இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன், டெய்லி நிர்வாகத்தில் உள்ளது. நாங்கள் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் சொல்லக்கூடிய அதாவது பொருளாதார தடைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவற்றையும் நாங்கள் வந்து என்ன செய்தோம், தடை செய்தோம். எங்களுக்கு நல்ல தெரியும், ஈரான் வந்து ஈரானுடைய கரன்சி, ஈரானுடைய நாணயம் எகென்ஸ்ட் டாலர் கொலாப்ஸ் ஆகணும்னு மக்கள் கிளர்ச்சி வரும்னு தெரியும். அதுவே நடந்தது. ஆனால் ஈரான் அதை சாமர்த்தியமாக இப்பொழுது அடக்கிவிட்டதாக நினைக்கிறது. இதை நாங்கள் அடிக்கடி செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் ஒரு முழுமையான யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது. இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.